ஈட் ஸ்லீப் ஒர்க் ரிப்பீட். எழுதியவர் ப்ரூஸ் டெய்ஸ்லி. ஈட் ஸ்லீப் ஒர்க் ரிப்பீட், அதாவது சாப்பிடுறது, தூங்குறது, உழைக்கிறது, மறுபடியும் அதையே செய்யறது. இப்படிதானே நம்மளுடைய தினசரி வாழ்க்கை இருக்கு அப்படின்னு பலரும் நினைக்கலாம். ஆனா அது கொஞ்சம் மிகைப்படுத்தல் தான். ஒரு வாரத்துல 40 மணி நேரத்துக்கும் அதிகமா உழைக்கிற நம்மள பலர் வேற சில விஷயங்களையும் செய்யறதுக்கு நேரத்தை உருவாக்கிக்கிறோங்கிறது தான் உண்மை. இருந்தாலும் நம்மள பலர் வாழ்ந்துட்டு இருக்கிற சூழல ரொம்ப சுருக்கமா இந்த சொற்கள் சொல்லிடுது. சில சமயம் அந்த சொற்கள் ரொம்ப சாதாரணமானவையாகவும் இருக்கும். காரணம், நம்மள நிறைய பேரு மதிய உணவை தவிர்த்திட நேரலாம். இரவெல்லாம் கண் விழிச்சு வேலை செஞ்சு தூங்கி விடியல் நேரத்துல நம்மளுடைய வேலையை பார்க்க தொடங்கிடுவோம். சொல்ல போனா சாப்பிடுறது, தூங்குறது இதெல்லாம் மறந்துட்டு வேலை செய்யறது, மறுபடியும் அதையே திரும்ப செய்யறது அப்படிங்கறதுதான் பலருடைய வாழ்க்கையின் நிதர்சனமா இருக்கு. நாம பாக்குற வேலை மன அழுத்தம் தரக்கூடியதாகவும் நம்ம சக்தி எல்லாத்தையும் உறிஞ்சுவதாகவும் அந்த வேலையை செய்யறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லைன்னு எண்ணம் தோன்றுவதாகவும் ஆகும்போது நாம பாக்குற வேலை மகிழ்ச்சியற்றதாக, மன நிறைவை தராததாக மாறிடுது. இதுல எங்க தவறு நடக்குது? அதை எப்படி சரி பண்ணலாம்? இந்த கேள்விகளுக்கான விடைகளை தான் இந்த புக்ல நாம தேட போறோம். இந்த புத்தகத்தின் மூலமா நாம கத்துக்க போற விஷயங்கள் என்னன்னா, மன அழுத்தத்தை எப்படி கையாள்வது அப்படிங்கறத பத்தின ராக் இசைக்குழு நமக்கு சொல்லும் பாடம். நீங்க ஏன் ஹரி சிக்னஸ் எனும் பதற்ற பாதிப்பு காரணமா அல்லல் படுறீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அதோட உங்களை தொந்தரவு செய்யும் விஷயங்கள்ல இருந்து உங்களை நீங்களே தவிர்த்துக்கிட்டு ஒரு துறவு நிலைக்குள்ள எப்படி போறதுங்கிறத நீங்க கத்துக்கலாம். வேலை செய்யும் இடத்தில் சந்தோஷம் இல்லாமல் இருப்பது பரவலாக இருக்கும் பிரச்சனை. பல ஆய்வுகள்ல பெரும்பான்மையான மக்கள் அவங்க செய்யற வேலைய பத்தி எதிர்மறையான உணர்வுகளையே வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. உலகம் முழுக்க இருக்கும் பணியாளர்களை அவங்களுடைய தினசரி நடவடிக்கைகள்ல பிடிக்காத விஷயங்களை தரவரிசைப்படுத்தி தர சொன்னப்போ உடல் நலம் இல்லாம படுக்கையில கிடக்கிறது ரொம்பவும் பிடிக்காத விஷயமா பட்டியல்ல கடைசியில இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ரொம்பவும் பிடிக்காத விஷயமா அவங்க சொல்லியிருக்கிறது ஆபீஸ்ல வேலை செய்யறது அப்படிங்கிறது தான். மன அழுத்தம் தரக்கூடிய வேலை உங்க வாழ்க்கைய சந்தோஷம் இல்லாததா மாத்துறது மட்டும் இல்லாம உங்களுடைய உடல் மனநலத்தையும் அது பாதிக்கலாம். உங்க கையில இருக்கிற பிரச்சனைய பத்தி புரிஞ்சுக்க அறிவியல் தேவையில்லை. பிரச்சனை இதுதான். நீங்க சோர்ந்திருக்கும் போது உங்களால எதையும் சரியா சிந்திக்க முடியாது. மன அழுத்தத்துக்கு உள்ளானால் நம் கற்பனை சக்தி பாதிக்கும். நம்மளுடைய உடல் மன நலத்தின் மீது நெகட்டிவான தாக்கத்தை பனி அழுத்தம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது சர்வ நிச்சயம். ஆனா அது நல்லதுதானே. பனி அழுத்தம் இருந்தா சிறப்பா பணியாற்ற முடியும் அப்படின்னு பலர் சொல்லி நாம கேள்விப்பட்டிருக்கலாம். குறிப்பிட்ட காலக்கெடு நெருங்க ஒரு பணிய முடிக்கிறது தொடர்பா நமக்குள்ள கற்பனை சக்தி பீறிட்டு எழும். ஆனா அது ஒரு கட்டம் வரைக்கும் தான். இது ஏன் நிகழுது அப்படிங்கறத புரிஞ்சுக்க சில அடிப்படையான நரம்பியல் நமக்கு உதவும். நாம நிறைய கற்பனை திறனோட இருக்கணும் அப்படின்னா நாம புதிய சிந்தனைகளையும் புதிய முயற்சிகளையும் மேற்கொள்ள ஆர்வமுடையவரா இருக்கணும். நாம ஒர்க் பிரஷர்ல இருக்கும்போது அந்த அழுத்தம் நம்மளோட அட்ரினல் சுரப்பிய சுரக்க செய்து நம்மளுடைய மூளைக்கு கொஞ்சம் ஊக்கத்தை கொடுக்கும். ஆனா கூடவே அது மூளையுடைய அச்ச உணர்வையும் தூண்டிவிட்டுடும். இதனால புதிய சிந்தனைகள் புதிய முயற்சிகள் மேற்கொள்வத மேலாண்மை செய்யும் மூளை பகுதி செயலற்று போயிடுது. இந்த காரணத்தினாலதான் நிறைய இசை கலைஞர்கள் சோஃபமோர் ஸ்லம்ப் அப்படிங்கிற பிரச்சனைய அப்பப்ப சந்திக்கிறாங்க. 2001ஆம் ஆண்டு தி ஸ்ட்ரோக்ஸ் அப்படிங்கிற நியூயார்க் நகரத்தை சேர்ந்த ராக் இசைக்குழு இஸ் திஸ் இட் அப்படிங்கிற தங்களுடைய முதல் ஆல்பத்தை வெளியிட்டாங்க. அது மிக பெரும் வரவேற்பு பெற்றிருந்தது. அந்த சமயம் அதை விட மிக சிறந்த 2வது ஆல்பத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற அழுத்தம் அந்த இசைக்குழுவின் கலைஞர்களுடைய தலைவருக்கு போச்சு. பல கட்ட முயற்சிக்கு அப்புறமா 2003ஆவது வருஷம் ரூம் ஆன் ஃபயர் அப்படிங்கிற 2வது ஆல்பத்தை வெளியிட்டது அந்த குழு. ஆனா அது எதிர்பார்த்த அளவு வரவேற்பு பெறல. ஏன்னா அந்த இசைக்குழு முதல் ஆல்பத்துல செஞ்ச விஷயங்களையே தான் 2வது ஆல்பத்திலையும் செஞ்சிருந்தாங்க. புதுசா ஒண்ணும் இல்ல. பனி அழுத்தமானது நீங்க ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறதையே செய்ய சொல்லி கட்டளையிடும். புதிய முயற்சிகளுக்கு இடம் இருக்காது. புதுமையை வெற்றியின் திறவுகோலா இருக்கும் துறையில இசைக்குழுக்களும் பெரு நிறுவனங்களும் ஒரே விஷயத்தை தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அது புதுமையா என்ன செய்யறது அப்படிங்கிறது தான். தாங்கள் செய்யும் பணியில் பணியாளர்களுக்கு ஆர்வம் இல்லாமல் போனால் அது வியாபாரத்தை பாதிக்கும். நாம வேலை செய்யற இடத்துல மகிழ்ச்சி இல்லாம போனா அங்க கற்பனை திறனும் கண்டிப்பா குறையும், உற்பத்தி திறனும் குறையும். ஆனா பிரச்சனை அதோட நின்னு போகாது. பனி அழுத்தம் ஒரு பக்கம் இருக்க
அந்த வேலையில ஈடுபாடே இல்லாம போற அளவுக்கு பணியாளர்கள் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு காரணம் அவங்க செய்யற வேலையில ஆர்வம் குறையிறது, இல்லனா யாருக்காக அவங்க வேலை செய்யறாங்களோ அவங்களோட சேர்ந்து வேலை பார்க்கறது அவங்களுக்கு ஆர்வம் இல்லாம போறது மாதிரியானது. டிஸ்கிரிஷனரி எஃபர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது ஒரு ஊழியர் தான் விருப்பத்தினால கூடுதலா உழைக்கிறது அப்படின்னு பொருள். உங்க அலுவலகத்துல பணியாற்றும் ஒரு ஊழியர் தான் பாக்குற வேலையில கூடுதலா உழைப்ப செலுத்துவதும் செலுத்தாமல் போவதும் அவர் எப்படி ஊக்குவிக்கப்படுறாரு அப்படிங்கறத பொறுத்துதான் இருக்கு. தான் பாக்குற வேலையில ஆர்வத்தோட உழைக்கும் பணியாளர்கள் பெறும் லாபம் அவங்க சார்ந்துள்ள நிறுவனத்தின் சராசரி லாபத்தை விட 4 மடங்கு அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட நிறுவனங்கள் தான் ஃபர்ஸ்ட் கம்பெனியின் மோஸ்ட் இன்னோவேட்டிவ் கம்பெனிஸ் பட்டியல்ல இடம் பிடிக்குது. ஆக சந்தோஷமா பதட்டம் இல்லாம ஆர்வத்தோட பணியாற்றும் பணியாளரே ஆரோக்கியமானவராகவும் கற்பனை திறன் கொண்டவராகவும் அர்ப்பணிப்பு மிக்க பணியாளராகவும் இருப்பாரு. நம்மள பலர் தேவைக்கு அதிகமா உழைக்கிறதாலையும் தொடர் கவனச்சிதறலாலும் கவலைப்படுறோம். நீங்க செய்யற வேலையில ஓய்வே கிடைக்கிறதில்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? எப்பவும் வேலை மிச்சம் இருக்குன்னு ஒரு எண்ணம் தோணுதா? அடடா, நாம பிஸியா இல்ல அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு உங்களுக்கு ஏற்படுதா? இதுக்கெல்லாம் நீங்க எஸ் சொல்றீங்கன்னா உங்களுக்கு ஹரி சிக்னஸ் இருக்கு.